ஹாய் யூர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஆதார் நம்பர் இருக்கணும். அதுக்குரிய ஓடிபி வரும். இவ்வளோ தான் நமக்கான தேவை. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஆன்லைன் எல்எல்ஆர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ பரிவான்னு சொல்லிவிட்டு இந்த லிங்க் வரும். இந்த லிங்க்கில் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, இதில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு கிளிக் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணணும். தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும் அப்ளை லேர்னிங் லைசன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் எல்எல்ஆர். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் நம்ம எல்எல்ஆருக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும், ஸ்டெப்ஸ் வரும். அதை ஓகே கொடுத்துருங்க. இதில் ஜென்ரல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைம் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத மேலே இருக்க ஆப்ஷன் மூலிமா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அதையே கிளிக் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுத்துருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ஆதார் வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ சப்மிட் வயா ஆதார் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் ஆதார் நம்பர் ஓடிபி கொடுத்தாலே நம்மளோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க, ஓகே கொடுங்க. ஆதார் நம்பர் இல்லைனா விர்ச்சுவல் ஐடி ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே தான். கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு கீழே இருக்க 3 டேம்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். இதில் உங்கள் ஃபோட்டோவில் பேர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணுன்னா இது பிளேஸ் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷன், அப்புறம் பிளட் குரூப்பு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இது மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அட்ரஸில் எந்த இதுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு கொடுக்கணும். வேறு எதுவும் தேவையில்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின். இதில் நீங்கள் என்ன வித்தவுட் கியரா, வித் கியரா, இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கல், அதாவது காருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக கொடுத்துக்கணும். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 2 கண்ணில் நீங்கள் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, அதுக்கு மட்டும் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழே அக்செப்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே ஆர்கன் டொனேட் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க எல்லாமே நான் என் நாலேஜோடு தான் கொடுக்குறேன் அப்படி ட்ரூ அப்படின்றத அது எப்போயுமே கிளிக் பண்ணி தான் இருக்கணும், எல்லாம் உள்ளே போகாது. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஆதார் இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா அதை டிக் பண்ண வேணாம். கீழே கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும். ஸோ இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மும் அதிலே வந்துடும். ஸோ பேமெண்ட் மட்டும் பண்ணணும். இதில் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் பேமெண்ட்டுன்னு இருக்குல்ல, அது கீழே ப்ரொசீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு கீழே எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 6 கரெக்டானாலே நமக்கு ஓகே ஆயிரும். ஸோ இது என்ன பேங்க் கொடுத்துட்டு கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்துட்டு உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ எதுலனாலும் பண்ணிக்கலாம். நான் யூபிஐயில் பண்ணுறேன், இன்னும் நான் ஜிமெயிலில் யூபிஐயில் பண்ணுறேன். ஸோ இந்த பேமெண்ட் மட்டும் பண்ணாலே போதும், அவ்வளோதான் பேமெண்ட் ஆயிரும். இதே மாதிரி உங்களோட இது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும்.
ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா எல்எல்ஆர் உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த இது வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ.